राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे। ये प्रतिमाएं हमारी ऐतिहासिक चेतना का आधुनिक स्तंभ हो बनेगी। புதிய இந்தியாவுக்கு சோழ சாம்ராஜ்யம் வரைபடம் தருவதாக மோடி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. ஆடி திருவாதிரையொட்டி கங்கை கொண்ட சோழபுரம் சென்றிருந்த பிரதமர் மோடியின் முக்கிய அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தென்கிழக்கு ஆசியா மீது ராஜேந்திர சோழன் நடத்திய கடல்சார் பயணத்தை சிறப்பிக்கும் விதமாகவும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் கட்டுமான பணிகள் துவங்கி 1000வது ஆண்டை சிறப்பிக்கும் விதமாகவும் ஆடி திருவாதிரை நாளான ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் கொண்டாட்டமும் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ராஜேந்திர சோழனின் புகழை பாடினார். முன்னதாக வணக்கம் சொல்லி தனது உரையை தொடங்கியவர் முறைக்காக வணக்கம் வைப்பதை போலல்லாமல் நயினார் நாகேந்திரனை புகழ்ந்து தள்ளினார். நயினார் நாகேந்திரனின் பெயரை கூறும்போது மக்களிடம் ஒரு கொந்தளிப்பு இருப்பதாக மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார். नयनार नागेंद्रन का नाम आता था। தொடர்ந்து விழா நிகழ்ச்சி குறித்து மையமிட்ட பிரதமரின் பேச்சு சோழர் வரலாறு குறித்ததாக இருந்தாலும் ஆராய்ந்து பார்க்கையில் அரசியலை மையமிட்டதாகவே இருந்தது. புனித கங்கை நீரை தமிழகம் கொண்டு வந்த அடையாளம் ராஜேந்திரனுடையது என வர்ணித்த பிரதமர் தான் காசியின் பிரதிநிதி எனவும் கங்கை நீரை காசியிலிருந்து கொண்டு வந்திருப்பதாகவும் கூறினார். பிரிட்டிஷார் வருகைக்கு பின்னர் இந்தியாவில் மன்னராட்சி முழுவதும் ஒழிக்கப்பட்டு அரசாட்சி உருவெடுக்க ஆரம்பித்ததாக வரலாறு கூறினாலும் பிரிட்டிஷார் அல்ல ஜனநாயகத்தின் முன்னோடி, சோழர்களே ஜனநாயகத்தின் முன்னோடி என பேசினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெரு வேள்வியை அமைக்க வேண்டும். சோழர்கள் கலாச்சார ஒற்றுமையால் பாரதத்தை இணைத்துள்ளனர். நம் அரசும் இதையே முன்னெடுத்துச் செல்கிறது. ராஜேந்திரன் காலகட்டத்தில் பாரதம் அனைத்து திசைகளிலும் முன்னேறியது. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க ஒற்றுமையில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய இந்தியாவுக்கு வரைபடம் தருவது சோழ சாம்ராஜ்யம் என்ற தொனியில் பேசினார். ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தமிழகத்தில் பிரம்மாண்டமாக சிலை நிறுவப்படும் என்ற பிரதமர் மோடியின் பெரும் அறிவிப்பும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे। ये प्रतिमाएं हमारी ऐतिहासिक चेतना का आधुनिक स्तंभ हो बनेगी। பிரதமர் மோடியின் பேச்சு குறித்து தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகுவிடம் பேசினோம். அப்போது நரேந்திர மோடி அவர் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்பது RSS திட்டம். இந்து ராஷ்டிரம் அமைத்தல், இந்து இந்தி இந்தியா என்ற RSS கொள்கையை செயல்படுத்துதல். போன தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதற்காகத்தான் அவர் 400க்கு மேல் இடங்கள் கேட்டார். தனிப்பெரும்பான்மை அதற்கு மேலே கேட்டார். ஆனால் மக்கள் அந்த கட்டளையை வழங்க மறுத்துவிட்டனர். அவர் ராமர் கோயிலை வைத்து தேர்தலை சந்தித்தார். ராமர் கோயில் கட்டப்பட்டு அவர் அதை திறந்து வைத்த அந்த இடத்திலேயே, அந்த தொகுதியிலேயே அவர் தோற்று போனார். மக்கள் கட்டளை இல்லாமலே இந்த பழைய திட்டத்தை செயல்படுத்துவதில் அவர்கள் துடியாக இருக்கிறார். அவர்களுக்கு தேர்தல் அரசியல் மற்றதையெல்லாம் விட இந்த இந்து ராஷ்டிர அரசியல் தான் முக்கியமாக இருக்கிறது. ஒரு சமயச்சார்பற்ற நாடு இந்தியா. செக்குலர் என்று 76 சேர்க்கப்பட்ட போதும் சரி, அதற்கு முன்னர் உட்பொருளாக சமயச்சார்பற்ற நாடுதான். பாகிஸ்தான் போல இது சமயச்சார்புள்ள நாடு அல்ல. ஆனால் 76 வெளிப்படையாகவே எழுதியாகிவிட்டது. அப்போ ஒரு செக்குலர் ஸ்டேட்டினுடைய பிரதமர், சமயச்சார்பற்ற அரசினுடைய ஒரு பிரதமர் கங்கையை எப்படி புனிதம் என்று கருதுகிறார்? இது தெரியணும் நமக்கு. கங்கை புனிதம் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை. அது இந்து மதம் சார்ந்த ஒரு சிந்தனை. அது
அதை ஒரு பிரதமர் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு நான் கங்கையிலிருந்து புனித கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை நாம் ஏற்க முடியாது. அதே போல அவர் காசியின் பிரதிநிதின்னு சொல்லிக்கிறாரு. காசியின் பிரதிநிதி காசியில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிரதிநிதியா இருக்கணும். முஸ்லிம்கள் இருக்கலாம், இந்துக்கள் இருக்கலாம், வேறு மதத்தவர்கள் இருக்கலாம், அனைவருக்குமான பிரதிநிதியாக இருந்தாதான் அவர் காசியின் பிரதிநிதி. ஆனா காசியில் மத நம்பிக்கை கொண்டவருடைய பிரதிநிதியாக அவர் வந்திருக்கிறார். இப்ப சோழர்கள் காலத்திலேயே ஜனநாயகம் வந்துடுச்சு. இது ரொம்ப கேலிக்குரிய கருத்து. எந்த வரலாற்று ஆசிரியரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரித்தானியர் ஆட்சி வந்த பிறகுதான் ஓரளவுக்கு இந்த பெயராண்மை ஆட்சி முறை, பிரதிநிதித்துவ அரசாங்கம், ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்ங்கிறது இங்க நமக்கு அறிமுகமானுச்சு. அதற்கு பிறகும் கூட இந்திய அரசமைப்பு வந்த பிறகுதான் வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமை வந்துச்சு. அதுக்கு முன்னால பணம் உள்ளவனுக்கும் படித்தவனுக்கும் வாக்கு என்ற வரம்புள்ள வாக்குரிமை தான் பிரித்தானிய ஆட்சியிலேயே இருந்துச்சு. சோழர் காலத்தில் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆட்சி என்பது உண்மையில் ஒரு ஜனநாயக ஆட்சி அல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, ராஜராஜ சோழன் காலத்திலேயே, அவருடைய பையன் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் காலத்திலேயே 4 வேதங்களையும் கற்றவர்களுக்கென்று நிலம் கொடுத்து சத்துருவேதி மங்கலங்களை உருவாக்கினார்கள். பார்ப்பனர்களுக்கு நில ஒதுக்கி பிரம்மதேய கிராமங்களை உருவாக்கினார்கள். அந்த கிராமங்களில் அந்த பார்ப்பனர்கள் சொன்னபடிதான் ஆட்சி நடக்கணும் என்று சொன்னார்கள். சோழ மன்னன் ஒரு பேரரசன் என்ற முறையில வடக்கே படையெடுத்தான். இந்த வடக்கே படையெடுத்தான் என்ற காரணத்தினால்தான் அந்த சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் விழுது. கங்கையெல்லாம் கைப்பற்றிக்கிட்டு வந்தான் என்ற பொருள். இது ஒரு நாடு பிடிக்கும் ஆசை, வேறு நாடுகளை ஆக்கிரமிப்பது, இது பெருமைக்குரியதல்ல அப்படின்னா ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இந்த சோழர்கள் தான் கம்போடியாவை ஆக்கிரமித்தார்கள், தென்கிழக்கு ஆசியாவை கைப்பற்றினார்கள், இன்னைக்கு இந்தோனேஷியாவாக இருக்கிற பகுதியை கைப்பற்றினார்கள். அப்படின்னா பாரதம்ங்கிறது அதெல்லாம் சேர்த்ததா? அப்ப சோழர்கள் வழியாக தன் அகண்ட பாரத கொள்கைக்கு மோடி வலு சேர்க்கிறார். RSS அகண்ட பாரத கொள்கையைத்தான் அவர் தூக்கி பிடிக்கிறார் என்று பொருள். இந்திய ஒருமைப்பாடு என்பது அண்டை நாடுகளை பிடிப்பதல்ல. அண்டை நாடுகளை பிடிப்பதுதான் ஒருமைப்பாடு என்றால் இது ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களுக்கு பெருமைப்பாடாகத்தான் முடியும். அதனால இது இந்த கருத்து ஒரு அகண்ட பாரத சிந்தனை. அதனால வேண்டி இந்த ராஜராஜ சோழனுக்கு நான் பெரிய சிலை வைக்கிறேன், ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்கிறேன். இப்ப ஏற்கனவே வல்லபாய் பட்டேலுக்கு பெரிய சிலை வைத்தாரு, ராமானுஜருக்கு சிலை வைத்தாரு. ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டத்தில் இவர்களெல்லாம் இந்த இந்து ராஷ்டிரம் வலுப்படுவதற்கு உதவியவர்களா பார்க்கப்படுறாங்க. இப்ப இவங்களை கொண்டும் அந்த காலத்துக்கேற்ப அவர்களை ஒரு மறுவாசிப்பு செய்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ அவர் காலத்திய கல்வெட்டுகளிலோ பாரதம் என்ற சொல் இல்லை. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ராஜராஜ சோழன் கட்டிய கோயில்ல கல்வெட்டு எழுத்துக்கள் 1,00,000 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 1,00,000 எழுத்துக்கள்ல இந்தியாவோ பாரதமோ இல்லை. அப்ப இவர் எங்க இருந்து அவர் பாரதத்தை கட்டமைத்தார், ஒன்றுபட்ட பாரதத்தை உருவாக்கினார்? அதுதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம். இந்த ஒரே பாரதம் உன்ன பாரதம்ங்கிறது மோடி ஆட்சியினுடைய கொள்கை. இதை வச்சுதான் ஒரே தேர்தல், ஒரே கடை, ஒரே பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வேண்டி இது முழுக்க மோடியினுடைய இந்துத்துவ பரப்புரை. இந்த இந்துத்துவ பரப்புரையை மக்கள் கண்டுகொள்ளணும். இது தமிழ்நாட்டில் இது எடுபடாது என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனா அவர் முயற்சி பண்ணி பார்க்கிறார். இன்னொரு முயற்சி இது. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் இது குறித்து.